ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 18/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்லாம் அவ்வளோவா எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. தமிழ்நாடு, சென்னை அதெல்லாம். ஸோ நம்ம ஸ்டேட்டை போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். அதாவது இப்போ நிறையாவே நம்மளுடைய நம்ம எப்போவுமே லைக் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு நியூஸே குறிப்பிட்டு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும்போது அது ஏன் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம நிறையவே அந்த 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 விஷயம் மாதிரி தான் அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையவே இது பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மறுபடியும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா. ரொம்ப கண்டினியூஸாக இப்போலாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. நிறையவே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 5 ஒரு தண்டவாளம் ஆக்சுவலி அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நார்மலாக ஒரு தண்டவாளத்தில் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு மேலே ஒரு 15 km/h அந்த ஸ்பீடில் தான் பார்த்திங்கன்னா அவங்க மூவ் பண்ணணும். ஸோ ஆனால் அந்த ஸ்பீடில் தான் எல்லா ட்ரெயினுமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த வேலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வந்திருக்கு. ஸோ 2 ஒன்று முன்னாடி பேசஞ்சர் போயிருக்கு, பின்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ், அதாவது என்ன எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஞ்சுஜங்கா எக்ஸ்பிரஸ். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலி அந்த பேசஞ்சர் 2 ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு தண்டவாளம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 km/h தான் அவங்க அதில் ஓட்டணும். அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சிக்னல் போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா பைலட்ஸ்க்கும் தெரியாதது தான். அந்த லோக்கல் பைலட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முன்னாடி போயிருக்க பேசஞ்சர் பார்த்திங்கன்னா இந்த 15 ரெண்டுமே 15 km/h தான் போயிருக்கு. பட் ஆனால் முன்னாடி இருக்க பேசஞ்சர் வண்டி நின்றுட்டுருக்கு. ஏன்னா இந்த சிக்னல் போட்டவுடனே 1 minute நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் பின்னாடி எக்ஸ்பிரஸ் நிற்கவே காணும். ஸோ அது டேஷ் ஆகிட்டு ஸோ இந்த ஒரு ஆக்சிடெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மூலிமா நம்ம நிறையவே இப்போ நம்மளோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் நிறையவே இந்த கவாச் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்பவே வற்புறுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கவாச் சிஸ்டம் அப்படின்றது என்னதுன்னு நம்ம இது முன்னாடியே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ஒரு குட்டியாக சொல்கிறேன். கவாச் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் தான். அதாவது இப்போது சப்போஸ் முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, அதாவது ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம், அதாவது எப்படி ஒரு சிக்னல் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி, அதாவது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடிஸ், அதாவது RFID சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே RFID சிப்ஸ் வச்சுருவாங்க. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடிஸ் மூலயமா லைக் சேட்டலைட்க்கு போயிட்டு அது இன்னொரு ட்ரெயினுக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கவாச் சிஸ்டம் அப்படின்றது ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓகே, அந்த ஒரு ட்ரெயினுக்கும் ரொம்பவே கிட்ட வர்ற நிலமையில் லைக் டேஷ் ஆகுற மாதிரி இப்போ இந்த மாதிரி நிலமையில் வரும்போது அது டக்குன்ட்டு ஆன்டி பிரேக்கிங் லைக் ஆட்டோ பிரேக்கிங் மூலயமா அது டக்குன்ட்டு பிரேக் பிடிக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கவாச் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற நிறையவே கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மெயினாக இப்போ இந்த மாதிரியான இப்போது டெம்பரவரியாக நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு வாக்கி டாக்கி ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் உள்ள டிரைவர்ஸ்க்கு ஒரு வாக்கி டாக்கி அப்படியாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன நியூஸ் தான் அதில் வந்திருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே எதுவும் ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இல்லை. ஓகே, ஆக்சுவலி இது இதுவுமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன நியூஸ் தான். ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. போல்ஸ் இட் ஃப்ரெஷ் பப்ளிக் கேபெக்ஸ் இன் Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவில் பிஸ்னஸ் கீழே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் ஆக்சுவலி இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகிட்டு வர, கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிட்டு வருது. அதாவது கொஞ்சம் இது ஆக்சுவலி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்றது. அதாவது இப்போ கொஞ்சம் நாட்களாகவே ஆக்சுவலி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதுசாக டக்குன்ட்டு ஒரு கம்பெனி வர்றதா இருக்கட்டும் சரி. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ
அதிகமாக ஆக ஸோ வந்து இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆக ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். ஸோ இவங்க வந்து அதிகமாக ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு வரும். ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து கம்மியாகிட்டே வர்றதுனால ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ஸோ இது மூலிமா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸு லோட்ஸ் இது நம்மளும் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பில்டிங்ஸில் தான் போயிட்டு லாக் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களோட பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ப்ரைவேட்டு பப்ளிக் ரெண்டுமே வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி பண்ணிடுச்சுன்னா ஸோ நம்ம வந்து ரொம்பவே கொஷின் மார்க்காக இருக்கும் நம்மளோட எக்கனாமி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன அப்டேட் தான். ஓகே, அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கனாலே ஆக்சுவலி தெரியும். ஸோ இதில் வந்து இந்த பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து உமன் பொலிட்டிஷியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இங்கே இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 14% தான் வந்து இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 46, 45 அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலெக்டட் உமன் வந்து பார்த்திங்கன்னா 14% தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நமக்கு ஒரு சில தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது 106 அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இது மூலயமா உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்குன்னு தனியாக ரிசர்வேஷன் பில் இருக்கணும் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா நடந்த 18th லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா 14% ஆஃப் த மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் உமன்ஸ் வந்து இருக்காங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், கம்பேரிங் டு இந்த ஸ்வீடன்லாம் 46%, கிட்டத்தட்ட ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து ஒரு உமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் வந்து 50-50 கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டா வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் அனலைஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோட்டா இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இடத்துலலாம் எஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் தான் மேலே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கோட்டாவை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இது அண்ட் தென் வாட் டஸ் மகாராஷ்டிராஸ் பப்ளிக் செக்யூரிட்டி பில் ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த பப்ளிக் செக்யூரிட்டி பில்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏதாச்சும் ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது, அதாவது நம்மளுடைய பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு பில் அவங்கள வந்து இங்கே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா UAPA, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்நாடகாவில் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ராக்கோனியன் லா அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது அர்பன் நாக்சலிசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நாக்சலிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம். அதாவது வெளிநாட்டுகள்லேருந்து வரவங்க தான். ஸோ லெஃப்ட் பீயிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது நிறைய இடத்துல வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது நாக்சலிசம் அந்த பீப்புள்ஸை வந்து ஆக்சுவலி அலோவ் பண்ண வந்து ரொம்ப அதிகமாக வந்து அர்பன் ஏரியாலையுமே வந்து நீங்கள் வந்து நக்சலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்டேட்லேயுமே. பட் ஆனால் இப்போ மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா அர்பன் நக்சலிசமே வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது மூலிமா அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இது அந்த இடத்துல வந்து இந்த நக்சலிசம் அர்பன் நக்சலிசம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து மகாராஷ்டிராவில் நிறைய நக்சலிசம் பீப்புள்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகிறதுக்கு நிறையவே அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த அன்லாஃபுல் அப்படின்னு அந்த ஆக்டுக்குள்ள என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வதந்தி பரப்புறது, ஸோ தேவையில்லாமல் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையில்லாத பண்ணுறது, அண்ட் தென் தீங்கு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டு கீழே அவங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருக்க மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இல்லை. ஸோ ஃபைனலி மீண்டும் நாள் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.